செய்யறாரா சிவா? இக்கனியே உன் கையில் மூடி என்னிடத்தில் கொடு. என்ன பிரச்சனைக்கு வந்து மனசுல நினைச்சு கொடுக்கணும். என்ன பிரச்சனைக்கு வந்து என்ன பிரச்சனை கொடு. மண்ணே இப்போது சரியல்ல, விலகுதா? அவ்விடத்துல ஒவ்வொரு சூழ்நிலையாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆமல்லையா? எவ்விடம் சென்றாலும் தடைப்பட்டுதான் நிற்கிறது. ஒத்த ரூபாயும் அவ்விடத்துல உன் கையில் வருவதல்ல, விலகுதா? நீ கூறுவதில் ஒருவரும் மனதார ஏற்றுக்கொள்வதல்ல. முன்பு நீ எது கூறினாலும் அதை வேதவாக்காக கொள்வார்கள். ஆமல்லையா? ஆனா இப்பொழுது நீ எது கூறினாலும் இவ்காதி வழி வாங்கி அவ்காதி வழி விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். விலகுதா? நீ எவ்வளவு கூச்சாறு போட்டாலும் அல்ல, விலகுதா? அதே போல் நீ இவ்விடம் செல்லாதேன்னா அதை கேட்க போறதல்ல. ஆனால் பட்டு வந்ததுக்கு அப்பாற்பட்டுதான் புத்திக்கு திகட்டது. அதுபோல் இரு இடத்துக்கு வேண்டாம் என்று கால் எடுத்து வச்சு அவ்விடத்தில் வரக்கூடாத வம்பு வளர்ச்சி இல்லத்துக்கு வந்து சேர்ந்தது. ஆமல்லையா? ஆனால் பிள்ளை உன் அருகில் இருந்தாலும் கருசுனை அல்ல, கடுகளும் அல்ல, முன்பு இருந்தது போல் இப்ப அல்ல. அதே போல் கட்டினம் எது சொன்னாலும் எடுத்துக்கொள்வதல்ல. எனக்கு அனைத்தும் அறியும், உன் வேலை பார்த்து செல் என்று சொல்தான் அவ்விடத்தில் உள்ளது. ஆனா அவ்விடத்தில் உன்னை கடுகளும் யாரும் சிந்திக்கவோ செயல்படவோ அல்ல. புள்ளிங்க சிந்திக்க மாட்டேங்குது. என்ன நான் சொன்ன புள்ளிங்க கேட்கணும். கடுகளும் அல்ல, முன்பு எது சொன்னாலும் உன் சொல்லை கட்டுப்பட்டு ஆம் என்று கேட்பார்கள். ஆனால் இப்போது எது சொன்னாலும் அல்ல. அது மட்டுமல்ல, அவ்விடத்தில் பல தோல்விகள் நடக்கிறது. விலகுதா? ஒவ்வொரு நாளும் இன்று என்ன நடக்கும், இன்று என்ன நடக்கும் என்ற எண்ணம் தான் உன் மனதில் தோன்றுகிறது. நாளை பொழுது எவ்வாறு போகும், நாளை விடிய பொழுது எவ்வாறு விடியும் என்ற எண்ணம் தான் உன் மனதில் தோன்றுகிறது. ஏன் நல் மாறி உறங்கியே நீ 3 மாதத்துக்கு அப்பாற்பட்டு ஆகிவிட்டது. ஆமல்லையா? இல்லத்தில் ஒரு பொடி உண்ணவும் உன் மனது அல்ல. வருத்தத்தோடு தான் உண்கிறாய், வருத்தத்தோடு தான் உறங்குகிறாய். விலகுதா? அந்தி சாய்ந்து நடு ஜாமத்துக்கு அப்பாற்பட்டு தான் சிறிது கண் அசைத்தாலும் அடுத்த வினாடியே கண் விழிப்பு வருகிறது. விலகுதா? இரவு தூங்குறதுக்கு விடிவதற்குள் உனக்கு 5 முறை விழிப்பு வருகிறது. ஆமல்லையா? நல்மாரியாக உறங்குவது அல்ல.
மனைவி கூட ரொம்ப பேச்சு கேட்குது. அல்ல, அவனை கடுகளும் ஒருவரும் கரிசுனையோடு அல்ல, அவன் மனம் ஒன்றுதான். இவ்விடத்தில் இருப்பதால் எவ்விடமால் சென்றலாமா என்ற எண்ணம் தான் அவனுக்குள்ளது. உங்களுக்கு விலகுதா? இந்த மண்ணில் வசிப்பதை எவ்வியாவது சென்று விடலாமா, ஒருவரும் அறியவில்லை என்ற எண்ணம் தான் உள்ளது. ஆமல்லையா? மனைவி பிரச்சனை உங்களுக்கு கூட ஒரு தொடர்பு இல்லை. இக்கனியை இதை உன் கையில் எடுத்து இவ்விடத்தில் அல்ல, இவ்விடம் அல்ல, ஆடை அகற்றி விட்டு நீ எடுத்துட்டு உள்ள எடுத்துட்டு உள்ள உள்ள அந்த தொப்புல கீழே வச்சு தொப்புல கீழே அது எப்போது வந்தோ இருக்கிறது. ஆனால் உனக்கு இப்போதுதான் அறிந்ததா மகனே? சொல்லு எதுவும் வாயில் ஒரே பிரச்சனையா இருக்குது. அது இன்று நேற்று அல்ல மகனே, 3 ஆண்டு காலமாகவே உள்ளது மகனே. ஆனால் 3 ஆண்டு காலத்தில் இருந்து உனக்கு அறிந்ததே இப்போது 1.5 மாதத்துக்கு அப்பாற்பட்டு. கூறு, ஆம் அல்லையா என்று கூறு. உண்மையா இல்லையா? நீ சொல்றது எல்லாம் கரெக்ட். 1.5 மாதத்துக்கு அப்பாற்பட்டு தான் உன் காது வழியாக வந்து சேர்ந்தது. விலகுதா? அல்ல, இன்று அதற்காக உன்னை நகற்றுவோம். அவளுக்கு தயக்கம் அல்ல. அதனால் நீ என்ன கூறினாலும் அவளுக்கு புத்திக்கு ஏற்றுக்கொள்ளாது. அதனால் நீ பெற்ற பிள்ளையிடத்தில் நீ சொல்வது ஒன்று, அவள் கூறுவது வேறு ஒன்று. விலகுதா? நீ அவ்விடத்தில் அல்லாத போது அவள் கூறுவது அனைத்துமே அவளுக்கு சாதகமாக கூறிக்கொள்கிறாள். அவள் பெற்ற மகனிடத்தில், ஏனென்றால் அவளுக்கு ஒரு பிடிமானம் வேண்டும் அல்லவா? அதற்காக அவள் கூறுவதை உன்னையே குறை சொல்கிறாரடா, நீ ஒன்றும் கொடுக்கலையாடா, நீ இருக்கிறத எவ்விடமா சென்று என்று கூறுகிறாரடா என்று அவனிடத்தில் நஞ்சை வைத்ததனால் இன்னைக்கு அவன் உன்னை வஞ்சமாக பார்க்கிறான். விலகுதா? ஏனென்றால் அனைத்தும் அகுத்தது உன் மகள்கள், மாங்கலிட்டவன் உன் மகன் கிட்ட. விலகுதா? உன் மகன் கிட்ட அனைத்தும் எதிர்த்தது உன் மாங்கலிட்டவன். அவள் பஞ்சம் அனைத்தும் அவன் மீது வகுத்திருக்காள். அதனால தான் உன்னை பாச்சாலையுமே அவளுக்கு அல்ல, அவனுக்கு பிடிக்க அல்ல, உன்னிடத்தில் பேச விருப்பம் அல்ல. விலகுதா? அதை போக்கி தர வேண்டுமா என்று அழைத்துக் கொள். இக்கனியை உன் மண்ணுக்குள் அழைத்துக் கொண்டு போவேன். அவன் சொந்தம் பந்தம் அல்ல. விலகுதா? அவன் இவள் செல்லும் இடத்திலிருந்து வந்தவன். ஆமல்லையா? அதாவது அந்த இந்த வீட்டுக்காரம்மா போன இடத்துல வந்து அவன் ஏதாச்சும் வந்தவனா அந்த இடத்துல சொந்த பந்தம்லாம் இல்லை. புரியுதா? பைபிள் படிக்க வராங்கல்ல, அந்த இது இடத்துல வந்தாங்க. விலகுதா? புரியுது புரியுது. அல்ல, அவ்விடத்திலும் உள்ளது. விலகுதா? ஆனால் உன் காதுக்கு வந்தது வேற ஒன்று. ஆமல்லையா? ஆனால் அவ்விடத்தில் இருப்பதுதான் பலம். தாழ்மேல் இருப்பதுதான் பலம்.
அதாவது பைபிள் படிக்கிறாங்கல்ல, அது மூலியமா வரவங்க தான் பலமா இருக்கிறாங்க. அதுதான் பலம். அவன் கூறும் வார்த்தை தான் வேத வாக்காக உள்ளது அவளுக்கு. விலகுதா? ஆனால் வழிபோக்கா பேசுவது அவ்விடத்தில் பலம் அல்ல. வீட்டுக்கு பக்கத்துலயே அதுல பலம் அல்ல. அதில் பலம் அல்ல. அதில் பலம் அல்ல. ஏனென்றால் அது வாய்ப்பேச்சோடு தான் உள்ளது. விலகுதா? மற்றபடி எந்த செயலும் அவ்விடத்தில் அல்ல. விலகுதா? விலகலையா? அவ்விடத்தில் வாய்ப்பேச்சு மட்டும்தான் உள்ளது. அவ்விடத்தில் ஒரு நபர் வருகிறான், அந்த ஆலயத்துக்கு வருகிறான். இவன் வசிக்கும் ஆலயத்துக்கு வருகிறான். ஆலயம் என்றால் என்ன என்று அறியுமா? இல்லறம். அவ்வில்லறத்துக்கு வருகிறான். விலகுதா? உனக்கு அல்ல, அவர் அல்ல அல்ல அல்ல. இந்த மங்கையே அங்க போறாங்களாமா? ஆம். ஆனால் இல்லறத்துக்கு அருகில் இருப்பவன் வாய்ப்பேச்சோடு தான் உள்ளது. விலகுதா? ஆனால் இவன் கூறுவான், அவன் கூறுவான். இருவருக்கும் உள்ள நெருக்கம் நெருக்கம் முப்பெருக்குள்ளேயும் நெருக்கம். விலகுதா? முப்பெரும் சேர்ந்த திட்டம்தான் அந்த மண்ணுக்குள் போர்க்களமாக உள்ளது. நான் கூறுவது படி நீ அவ்விடத்தில் செய்து முடித்தால் நான் உனக்கு விலைக்கு தருகிறேன். விலகுதா? 8 நாட்களுக்குள் நான் விலைக்கு தருகிறேன். ஆனால் அவர்கள் தந்திரத்தை கையாள போல் நீ தந்திரத்தை கையாள வேண்டும். அவள் ஆளை அழைத்து வர முடியுமா? அவள் எனக்கு ஒரு நூல் கிடைத்தாலும் போதும். அவள் போற்று அவள் அகற்றதை. விலகுதா? அவள் போற்று அகற்றினதை அதில் ஒரு நூல் நீ எடுத்துக்கொள். விலகுதா? அப்பொழுதுதான் முழுவதுமாக அறிந்து அவ்விடத்தில் என்ன செய்ய முடியும் என்பதை நான் கூற முடியும். விலகுதா? இக்கனியை உன் இல்லத்தில் கொண்டு போய் வை. இதை வைத்திருந்து நீ அழைத்து வரும்போது அப்போது இக்கனி அழைத்து வேறு என்னவென்று கூறு. இதை உன் இல்லத்தில் என் பூஜையில் என் பின்புறத்தில் வைத்துக் கொள்ளும். அல்ல என்றால் உன் ஆடையில் வைத்துவிட்டு நீ அவ்விடத்தில் எவரும் இல்லாத போது இக்கனியை கையில் கொண்டு உன் இல்லத்தையே ஒரு முறை வலம் வந்து இக்கனியை மறைத்துக்கொள். மறைத்துக் கொண்டு உன் ஆடையில் வைத்துக்கொள். அவ்விடத்தில் அந்த மங்கை இருக்கும் இடத்தில் என் கனி வளம் வர வேண்டும். இதை என் மகள் கூறுவாள். விலகுதா? கனி ஒன்று அவ கேட்பார் பேச்சு கேட்கிறாளா? விலகுதா? அவர் சுற்றி இருக்கவர்கள் அனைவருமே கூறும் வார்த்தையை அதை பெரிதாக நினைத்துக் கொள்கிறாள். அதனால் எடுத்துக்கொண்டு உன் மீது அனைத்துமே திணிக்கிறாளடா. விலகுதா? ஏனென்றால் உன்னால் கைக்கு அடக்கமாதான் தர முடியும் என்று அவளுக்கு அறியும். அறியுமா? அறியாதா? ஆனால் அதை அறிந்தும் உன்னிடத்தில் அவள் திணிக்கிறாள் என்றால் அது என்ன காரணம் என்று உன் புத்திக்கு திகட்டவில்லையா? புரியல.
திக்கட்டவில்லையா? அதாவது அவங்க மனைவிக்கு அது புரியலம்மா. நீ கூறுவது எனக்கு விளங்கவில்லை. இல்லைம்மா, இப்போ என் நிலைமை என்னன்றது அவங்களுக்கு தெரியும், ஆம். அவங்க நிலைமை என்னன்றது எனக்கு தெரியும். ஆம். ஆனால் இப்போ பிரச்சனை வந்து இப்போ எல்லா இடத்துலையும் சுற்றி நிற்குது, நான் என்ன பண்ணுறது வழி தெரியும். அதை நான் கூறுகிறேன். இப்போது உன்னால் கை அடக்கமாதான் அழிக்க முடியும் என்பதே அவளுக்கு அணியும். விலகுதா? ஆனாலும் உன் மீது திணித்தால் என்ன செய்வது கூறு. அப்போ பலர்கள் கூறுவதை அவள் அதை வேதவாக்காக கொள்கிறாள் அல்லவா? நம்மால் இது முடியாது என்பது அவளுக்கு அறியும் அல்லவா? அப்போது மண்ணில் நிற்பவர் அவள் தானே உச்சரிப்பை கொடுத்து அவ்விடத்தில் பலமாக நிற்க வேண்டும். ஆனால் அவளே உன்னிடத்தில் நான் மாண்டு கொள்வேன் என்று நினைத்தால் அது எவ்வாறடா பலம் கூறு. நான் எவ்வளோ சூழ்நிலையை தாண்டி நான் வந்திருக்கிறேன்றது அவங்களுக்கு தெரியல. ஒரு நாளும் என் உடம்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தாங்க முடியாத சூழ்நிலையில் நான் வந்திருக்கிறேன். அப்படி இருந்தும் நான் சமாளிச்சுக்கணும். குடும்பம் இருக்குது, நம்ம பிள்ளைங்க இருக்காங்கன்னு சொல்லி தான் நான் வரேன். அவளுக்கு உன் உடல் பற்றியும் நீ நடப்பது பற்றியும் நீ செல்வது பற்றியும் கடுகளும் குறையில்லையடா. விலகுதா? அவளுக்கு இருப்பது ஒரே குறை என்னன்னா அந்த மண் மீது உள்ள அனைத்துடைய பற்றியும் தீர்க்க வேண்டும். அவள் நன்றாக இருக்க வேண்டும். அவளுக்கு ஒரு குறையும் இல்லாமல் வசிக்க வேண்டும். அது மட்டும் தாண்டா அவளுடைய குறை. விலகுதா? நீ எவ்வாறு சென்றாலும் குறையில்லை. நீ எப்பேர் பாடுபட்டாது இதை அடைத்திவை. அதை தானே உன்னிடத்தில் சொல்லும் சொல். ஆமல்லையா? நீ மாண்டாலும் குறையில்லை, நீ இருந்தாலும் குறையில்லை. ஆனால் நான் நல்லாக வசிக்க வேண்டும். ஆமல்லையா? அவருக்கு நடப்பதே அதுதானடா. விலகுதா? இக்கனி உனக்கு விரயமாக வேண்டியது எவ்வாறாவது உள்ளதா? உனக்கு மண்ணி ஏதாவது விரயமாக வேண்டியது எவ்வாறு உள்ளதா? அதை நான் விரயமாக்கி தரவா? அப்பொழுது மானம் கெற்று மரியாதை கெற்று நின்றாலும் குறையில்லை. ஆனால் அவளுடைய சுற்று செல்லக்கூடாது. உசுர் போனாலும் போகலாம், ஆனா மண் போக கூடாது. அப்போ அவர் பேசுவது நன்மையாடா? கூறு, நன்மையா? அப்போது இருவருமே சென்றதுக்கு அப்பாற்பட்டு அது இருந்து என்ன சுகம் கூறு. நீ நன்றாக வசித்தால் அதை பெருகிக் கொள்கிறான். நீ மண்ணோட மண்ணாக அந்த மண்ணை ஆள ஒரு மகனும் மகளும் தேவை இல்லையா? இருக்கிற இடத்த வச்சுக்கிட்டு வீடு கட்டி வச்சுட்டு அதை வச்சுட்டு பார்த்துட்டு போக வேண்டியதுன்னா அந்த இடத்த வச்சு நம்ம என்ன அதில் சம்பாதிச்சு சாப்பிடணும் இல்லை. அவள் புத்தி சரியல்ல. எனக்கு நேரத்தில் அவளை இவ்விடத்துக்கு அழைத்து வா. சரிம்மா. நீ போராடி அழைத்து வா. நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். விலகுதா? அப்போதான் நான் அவள் எதிர்க்க நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டால் தான் உனக்கு அது என்னவென்று விலகும். அவளுக்கும் புத்திக்கு அது தெரியும். விலகுதா? நடந்ததை அது இப்போது உன்னிடத்தில் நான் கூற மாட்டேன். ஏனென்றால் நான் கூறினால் அவ்விடத்தில் போர்க்களமாக உள்ளோம். நான் அதை அவளிடத்தில் கேட்டுக்கொண்டேன். விலகுதா? இதை நீ பாதுகாவலாக வேண்டும். நீ பணி செய்ய அவ்விடத்துக்கு சென்று நீ வெளிநோக்கி வந்ததுக்கு அப்பாற்பட்டு நீ அவ்விடத்தில் நின்று ஒரு குடி எடுத்துக்கொள். எவ்விடத்தில்? நீ பணி செய்யும் இடத்தில் நீ எடுத்துக்கொண்டு நீ அதை அழைத்து வா. விலகுதா? அது தடை உன்னால் அல்ல மகனே. விலகுதா? உன்னால் தடை அல்ல. அத்தடை ஏற்படுகிறது அவ்விடத்தில் இருக்கும் ஒரு ஆண் மகனால். விலகுதா? அதை அவனால் தட்டி கழித்து செல்கிறது.
அதனால் நீ குறை கொண்டுக்காது. சரி சரி அதை நான் நிவர்த்தி பண்ணி தருகிறேன். சரி. இதை உனக்கு பாதுகாவலாக வைத்துக்கொள். இப்போ மருந்து ஒன்று சாப்பிடுறேன். என்ன அறிந்தனாலும் உன் உடல் சரியாக அல்ல முதல். இப்போதான் எடுத்துருக்கேன். இன்னும் 2 நாளுக்கு அப்பாற்பட்டு நான் உன்னை அறிந்து பார்க்கிறேன். விலகுதா என் மண்ணில் அறிந்து அது எவ்வாறு உனக்கு உடற்குள் ஊறி இருக்குது என்பதை நான் அறிந்து கொண்டு உனக்கு கூறுகிறேன். ஏனென்றால் இப்பொழுது அது கடுகளவும் உன் உடலில் ஒட்ட அல்ல. விலகுதா அப்போது என்னால் அறிய இயலாது. என் சாம்பல் நன்றாக உள்ள கனி ஒன்று நீங்க பேசுறதா பேசுங்க. சொல்லுங்க. இருப்பா இரு சிவா சொல்லுங்க. பக்கத்துல பிரச்சனையே முன்னாடி வீடு பக்கத்துல இருக்காங்கல்ல, அவரால கூட பிரச்சனை அதிகமாயிருக்கு. அதுக்கு காரணம் எங்களுக்கு எனக்கு பாருங்க இருங்க, நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் இப்போ சொல்றேன். சாமி வந்து சொன்னது எப்படி புரிஞ்சுச்சோ புரியலையோ தெரியல, நான் உங்களுக்கு தெளிவா விளக்கமா சொல்றேன். அவர் வந்து தம்பியிலும் கூட பிறந்தவர். அவர் வந்து இப்போ நம்ம மதத்துல தான் இருக்காரா? அவர் ஒய்ஃபு கிருஷ்ணன்ல இருக்கிறாங்க. இவங்க ஒய்ஃபு எங்க ஒய்ஃபு சாதா எங்களையும் போல நம்ம சாமி எதை கும்பிடுவோம். அதுதான் 3 வருஷத்துல கட்ட என்ன அது கும்பிட இருக்கான்னு நான் சொல்றேன். தண்ணி போயிட்டாங்கன்னா அந்த வீட்டில் போட்டு அவனா இருக்கான். அப்போ யார் யார் நம்ம ஒசூல் போயிட்டாலும் அப்பதான் உள்ள போனால் வீட்டுக்கு வந்து எதுவும் புரியுறாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. கண்ணெல்லாம் சிறப்பாயிடுது. அன்னைக்கு வரும்போது சரி நான் ஃபுல்லாக சொல்லி தம்பி பொண்டாட்டி போயிட்டு படிக்கிறதுன்னா என்னது, அந்த இடத்துல ஒரு ஆண் மகன் தொடர்புல உள்ளது. அந்த இடத்துக்கு இவங்க செல்றாங்க. யாரு? உன் தம்பி பொண்டாட்டி. அப்ப தம்பி பொண்டாட்டினா அதுவும் உன் ரத்தம் தான். புரியுதா? ஏன்னா ஆத்தா சொல்றது உங்களுக்கு விளங்காது, நான் சொல்றேன் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அவங்க அங்க செல்றனால அந்த இடத்துல பைபிள் மேனக்கரும் ஒருத்தனுக்கு அவங்களுக்குள்ள தொடர்பு உள்ளது. அப்போ அங்க பேசி பேசி இவங்க கிட்ட வந்து பேசுறது யார்கிட்ட? உங்க வீட்டுல இருக்கவங்க கிட்ட. இவங்க அதாவது எப்படின்னா வீட்டை வச்சு வெளியில தான் பேச்சியே, வீட்டை விட்டு வெளியில தான் பேச்சியே பேசுறது. ஆனா இப்ப வீட்டுக்குள்ள உங்ககிட்ட பேசுற சொல்ல சரியில்லை. புரியுதா? ஒரு மங்க 2 மங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய தில்லாலங்கடி வேலையை பாக்குறாங்க வீட்டுக்குள்ள. ஆமா, ஆனா உன் வீட்டுக்குள்ள ஒன்னும் நடக்குது, பக்கத்து வீட்டுல நடக்குது. புரியுதா? ஆனா நான் போற மாதிரி போறேன், நீ இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட இவங்க இது பண்ணாதான் இவங்க அங்க நல்லா இருக்கணும். புரியுதா? இதுதான் நடந்திருக்கு. இது மங்கை. உனக்கு மங்கை தெரியுதான்னு மட்டும் பாரு. உனக்கு தெரியுதான்னு பாரு. தெரியுதா சிவா? உனக்கு தெரியுதா? என் கையை பிடிச்சி பாரு. தெரியுதா? கையை பாரு. தெரியுதா? அதாவது நிக்குது மங்க. இது 2 கையும்
எல்லாத்துக்குமே அவங்க 2 பேர் தான் காரணமே உன் குடியை கெடுக்கிறது. உன் தம்பியும் உன் தம்பி பொண்டாட்டியும் சேர்ந்துதான் அவன் அங்க போதான் கண்டுக்காதனால இவன் இங்க வரனால இவன் ஆசைக்கு அடிய மாட்டேன்றான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாட்டேன்றான்னு தேவையில்லாதெல்லாம் ஊத்தி தேவையில்லாதெல்லாம் நடக்குது. புரியுதா? புரியுதா? ஆனா அதுக்கு காரணம் இன்னொருத்தரும் இருக்கிறாங்க அங்க. இன்னொருத்தரும் பொம்பளை தான். புரியுதா? மொத்தம் 2 பொம்பளைங்க ஒரு ஆம்பளைங்க இவளுக்கு சப்போர்ட்டிங். இப்போ அவங்க பையன்கிட்ட நீ எது கேட்டாலும் அவங்க சொல்லும் பாச்சு என்னன்றா, அவர் உன்னையே வெகண்டாவாதம்னா உன்னையே தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுறாதா, அதனாலதான் நான் அவரை திட்டுறேன், அவர் பேசுறது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் அங்க போய் உட்காந்துட்டு இருக்கிறேன். புரியுதா? அவர் பேசுறது சரியில்லை, அவர் ரொம்ப பேசுறாரா, நான் இல்ல சாவா, நான் அதனாலதான் நான் அங்க போய் உட்காந்துங்கிறேன், நீங்க வரும்போது நான் வரேன், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல தனியா அப்படின்னு அவன்கிட்ட சொல்றதுனால அதை அவன் ஏத்துக்கிறான். அப்ப உன்னை நீ எது சொன்னாலும் அவன் உன்னை பேசிட்டு போயிடறான், தேவையில்லாத உன்னை திட்டிட்டு போயிடறான். இதுதான் அங்க நடக்குது. இப்ப அதை போக்கணும்னா நம்ம தந்திரத்தை கையாளணும். முத்துக்கு போன் போட்டா முத்து எடுக்கலையா போன்? நான் போட்டேன், வீட்டுக்கு அவன் 7 மணி தான் போனான், போயிட்டு போன் பண்ணாங்க. அந்த பக்கம் வருதான் முடிய மாட்டாங்க. இப்போ அதனால இவங்க 2 பேர் சேர்ந்து தில்லாலங்கடி பண்றாங்க. இப்போ உங்க தம்பி மட்டும் தொடர்புல இல்லை. அவன் எப்படின்னா குடிக்கிறது, ஜாலியா பேசுறது, எப்பயாவது ஒரு சமயம் நீ